ஜெஃப்னாக்லரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்த பலியாம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ரணில் இன்று ஜாழ் வருகை, அனல் பறக்கும் நிலையில் இறுதிக்கட்ட பரப்புரைகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்துக்கான இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரைக்காக இன்று வரவுள்ளார். இதை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்துக்கு வருகை தரும் ஜனாதிபதி ரணில் யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவிலும் வடமராட்சியிலும் இடம்பெறும் தேர்தல் பரப்புரைகளில் கலந்து கொள்ள உள்ளார். நல்லூர் ஆலயத்திலும் அவர் வழிபாடுகளை மேற்கொள்ள வாய்ப்பிருப்பதாக கருதப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலின் பிரதான வேட்பாளரான அன்ருகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து அரசாங்கத்துக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட 24 மணி நேரத்தில் ஜனாதிபதி ரணிலின் யாழ்ப்பாணத்துக்கான பயணம் பெரிதும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வலைத்தளங்களில் அவதூறு செய்வோர் சிஐடி விசாரணைகளை எதிர்கொள்வர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பொய்யான தகவல்களையும் தனிநபர் பரிகசிப்புகளையும் பகிர்ந்து கொள்வோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் எதிர்கொள்ள வேண்டி வரும். இவ்வாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது. தற்போது தேர்தல் காலம் என்பதால் மக்கள் தேவையற்ற பதிவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சமூக வலைத்தளங்களில் ஆயிரக்கணக்கான போலி கணக்குகள் உருவாக்கப்பட்டு வேட்பாளர்கள் தொடர்பில் அவதூறு பரப்பப்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவ்வாறான நடவடிக்கைகளை ஊக்குவிக்க வேண்டாம் எனவும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு மையத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொள்கை வகுப்பாளர்களாக இளையோருக்கு முன்னிலை, ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இளைஞர்கள் பிரதானப்படுத்தப்படுவார்கள். நாட்டின் கொள்கை வகுப்பாளர்களாக இளைஞர்களை முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். இது நான் இளைஞர்களுக்கு வழங்கும் வாக்குறுதி. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் இளைஞர் கொள்கை பிரகடன வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசை இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இன மத குல வகுப்பு கட்சி பேதமின்றி இளைஞர்களுக்காக பாடுபடும் அரசை நாம் தோற்றுவிப்போம். யாருக்கும் அடிமைப்படாத வாழ்க்கையை அமைத்து கொள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். நாம் 1 மில்லியன் தொழில் முனைவோர்களை உருவாக்குவோம். 1 மில்லியன் தொழில் முனைவோர்களை உருவாக்குகின்ற போது அவர்கள் பொருளாதார வளர்ச்சியின் முன்னேற்றத்திலும் பொருளாதார அபிவிருத்தியிலும் பங்காளர்களாக மாறுவதோடு தலைவர்களாகவும் மாறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய மீனவர்களுக்கு ஒத்திவைத்த சிறை. பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட நாகப்பட்டினத்தின் மீனவர்கள் 11 பேருக்கும் ஒத்திவைத்த சிறை தண்டனை விதித்தும் அவர்களை விடுவித்தும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஆகஸ்ட் 24ஆம் தேதி பருத்தித்துறை கடற்பரப்பில் வைத்து கைது செய்யப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் விளக்க மறியலுக்கு பின்னர் நேற்று வெள்ளிக்கிழமை பருத்தித்துறை நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரணை செய்த நீதவான் கிரிசாந்தன் பொன்னுத்துறை மீனவர்கள் 10 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு தலா 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து அதை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து மீனவர்களை விடுவித்துள்ளார். படகோட்டிக்கு 6 மாத கால சாதாரண சிறை தண்டனை விதித்து அதையும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து அவரையும் விடுவித்து உத்தரவிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முறைப்பாடு 2460. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 2460 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு 930 முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்துக்கு 1530 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் வன்முறைகளும் பதிவாகியுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாட்டிலுள்ள இனவாதம் என்னை ஜனாதிபதியாக வரவிடாது, அரியநேந்திரன் தெரிவிப்பு. இம்முறை நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நான் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை எனவும் இந்நாட்டில் உள்ள இனவாதம் அதனை விடாது எனவும் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். மூதூர் பட்டித்திடல் கிராமத்தில் நேற்று காலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்தெரிவிக்கையில், இனவாதியும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவருமே இம்முறை ஜனாதிபதியாக வரப்போகின்றார்.
அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. இருப்பினும் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்வதற்காகவே ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையில் நடைபெற்றது தமிழின படுகொலை, மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு, இலங்கை அமைப்பின் மனு நிராகரிப்பு. இலங்கையில் நடைபெற்றது தமிழின படுகொலை என கனடா தெரிவித்தமைக்கு எதிராக இலங்கையைச் சேர்ந்த குழுக்கள் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்த கனடாவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இனப்படுகொலை என தெரிவித்தது கனடாவின் அரசமைப்புக்கு உட்பட்டது என தெரிவித்துள்ளது. கனடா நீதிமன்றம் இனப்படுகொலை கல்விவார சட்டம் கனடாவின் அரசமைப்புக்கு உட்பட்ட விடயம் என தெரிவித்ததைத் தொடர்ந்து இலங்கை கனடா செயற்பாட்டு கூட்டமைப்பு என்ற அமைப்பு இதற்கு எதிராக மேன்முறையீடு செய்திருந்த நிலையிலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. கனடா அரசாங்கம் தனது அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயற்படுகிறது, கருத்து சுதந்திரம் சமத்துவ உரிமைகளை மீறுவதாக தெரிவித்திருந்த இலங்கை அமைப்பு தமிழின படுகொலை குறித்த மாற்று கருத்துக்களை முடக்குவதற்காக இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளது. எனினும் அந்த அமைப்பின் வேண்டுகோளை நிராகரித்துள்ள ஒன்றாரியோ மேன்முறையீட்டு நீதிமன்றம் இனப்படுகொலை கல்விவார சட்டம் கனடாவின் அரசமைப்புக்குட்பட்டது, அது பாரபட்சமான தாக்கங்களை ஏற்படுத்தாது எனவும் தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாலில் சோலர் மின் இணைப்பு அனுமதியில் மோசடிகள், ஜனாதிபதி செயலகத்தில் முறைப்பாடு. ஜாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் அமைந்துள்ள இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியல் காரியாலயத்திலிருந்து சோலர் மின் இணைப்புக்கான அனுமதி வழங்கப்படுவதில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வீடுகள் மற்றும் கட்டடங்களின் கூரை மேல் பொருத்தப்படும் சோலர் படல் இணைப்புக்காக 42 கிலோவாட்ஸ் வரையான இணைப்புகளுக்கான அனுமதி சுன்னாகத்தில் உள்ள இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியல் காரியாலயத்திலேயே வழங்கப்படுகின்றது. அந்த அனுமதிக்காக விண்ணப்பித்த பலரது விண்ணப்பங்கள் வருடக்கணக்காக தேங்கி போயுள்ளன. இந்நிலையில் குறுகிய காலத்தினுள் சிலருக்கு முறையற்ற விதத்தில் அனுமதிகள் வழங்கப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதுடன் அதனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட பலர் ஜனாதிபதியின் குறைகள் அதிகாரிக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அஞ்சல் மூல வாக்களிப்பு 80% நிறைவு. ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு 80% நிறைவடைந்துள்ளதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜித கே ரணசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் உத்தியோகபூர்வமாக தேர்தல் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் பணி 30% நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு 3வது நாளாக நேற்றும் இடம்பெற்றது. நேற்று சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம், சிரேஷ்ட உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம், போலீஸ் நிலையங்கள், விசேட அதிரடிப்படை முகாம்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் அஞ்சல் மூல வாக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. அஞ்சல் மூல வாக்களை செலுத்த முடியாதவர்களுக்கு எதிர்வரும் 11ஆம் தேதி மற்றும் 12ஆம் தேதிகளில் மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி வேட்பாளர் ஏனைய வேட்பாளருக்கு பிரசாரம் செய்ய தடை, தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் ஏனைய வேட்பாளர்களுக்காக பிரசாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறான செயற்பாடுகள் சட்டத்திற்கு புறம்பானது மட்டுமன்றி நெறிமுறையற்ற செயல்களாகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த வேட்பாளர்கள் என்ன செய்ய போன்றார்கள் என்பதை பொதுமக்கள் அறிந்திருக்கின்றார்கள். எனவே பொதுமக்கள் தாங்களாகவே முடிவு செய்ய வேண்டும் என அவர் கூறியுள்ளார். பொதுத்துறையின் சம்பள திருத்தம் தொடர்பான அரசாங்கத்தின் அண்மைய அறிவிப்பு தொடர்பில் கவலை தெரிவித்த தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம், அது தற்போது நடைபெற்று வரும் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருப்பதை ஏற்றுக்கொண்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழரசு கட்சியின் சஜித் ஆதரவு கோடாரி காம்புகள் ஜார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளது. தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக அறிவித்தது மேலும் எங்களுக்கு பலத்தை அதிகரித்துள்ளது என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நமக்காக நாம் தேர்தல் பிரசார நடவடிக்கை நேற்று வெள்ளிக்கிழமை ஜாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணங்கள் முழுவதிலும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து
கூட்டங்களும் பிரசார நடவடிக்கைகளும் பல்வேறு தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எமக்குண்டு. வாக்காளருக்கான வாக்களிப்பு என்பது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கும் தமிழ் மக்கள் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுமா? அரசியலில் சில முக்கிய சம்பவங்கள் நடக்கலாம் என எதிர்பார்ப்பு. ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் அந்த தேர்தலுக்கு முன்னர் அரசியலில் முக்கிய சம்பவங்கள் சில நடக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு பின்னரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் அதில் ஒன்றாக பாராளுமன்ற கலைப்பும் இடம்பெறலாம் என்றும் சில அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு ஜனாதிபதியினால் பாராளுமன்றம் கலைக்கப்படுமாக இருந்தால் அதற்கு முன்னர் அமைச்சரவை மறுசீரமைப்பு ஒன்று இடம்பெறலாம் என்றும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் காபாந்த அரசாங்கமாக அந்த அமைச்சரவை இயங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை பாராளுமன்றம் கலைக்கப்படுமாக இருந்தால் அதற்கான தேர்தலை நடத்துவதற்கு தயாராகவே இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சுமந்திரன் கட்சியே சைத்துக்கு ஆதரவு, தமிழரசு கட்சி அல்ல, சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. சுமந்திரன் கட்சியே சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்ற தீர்மானத்தை எடுத்ததே தவிர அது தமிழரசு கட்சியின் தீர்மானம் அல்ல என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் நமக்காக நாம் தேர்தல் பிரசார நடவடிக்கை நேற்று வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்து 75 வருடங்களுக்கு மேலாகின்றது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களுக்கென்று சிந்தித்து தமிழ் மக்கள் சார்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம். இதுவரை நாங்கள் இலங்கையர்கள் என்று நினைத்து தேர்தல்களில் பங்கு பெற்றினோம். அவ்வாறு பங்கு பெற்றிய போது பெரும்பான்மை இனத்தவர்கள் தாங்கள் நினைத்தது போன்று எங்களை அடக்கி ஆண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய சுதந்திரத்தையும் எங்களுடைய தனித்துவத்தையும் எங்கள் சார்பில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய சிந்தனை மாற வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அந்த சிந்தனையின் அடிப்படையில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றோம். நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய பிரதிநிதி அவர் என்கின்ற முறையில் இந்த தேர்தலில் அவர் பங்கு பெற்றுகின்றார். அவர் தேர்தலில் வெல்லப்போவது இல்லை. ஆனால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயற்திட்டமாக இது அமையும். தமிழரசு கட்சி சயித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அறிவிக்கவில்லை. சுமந்திரன் கட்சியே அவ்வாறு அறிவித்திருக்கின்றது. சுமந்திரன் உள்ளிட்ட குழுவினரே அவ்வாறு அதனை செய்திருக்கின்றார்கள். அதாவது கட்சியின் முக்கியமானவர்களாக இருக்கின்ற கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மாவை சேனாதிராஜா பங்கு பெற்றவில்லை. கடந்த கட்சித் தலைவர் தேர்தலில் சுமந்திரனை தோற்கடித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளிநாட்டில் இருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் பங்கு பெற்றவில்லை. ஸ்ரீநேசன், ஜோகேஸ்வரன் உள்ளிட்டவர்களும் கூட்டத்தில் பங்கு பெற்றவில்லை. ஆகவே பல முக்கியமான நபர்கள் இல்லாத நேரத்தில் தங்களோடு சேர்ந்த சிலரை ஒன்று கூட்டி வவுனியாவில் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றார்கள். இதனால் தமிழரசு கட்சி சயித் பிரேமதாசவையோ அல்லது வேறு நபரையோ ஆதரித்ததாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சயித்துக்கு ஆதரவாக செயற்படுகிறதா இந்தியா? தூதுவரை சந்தித்த பின் பதவி விலகிய ஊவா ஆளுநர் முசமில். ஊவா மாகாண ஆளுநர் AJM முசமில் இலங்கைக்கான இந்திய ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுடன் நடத்திய சந்திப்பின் பின்னரே எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. AJM முசமில் தமது ஊவா மாகாண ஆளுநர் பதவியை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை ராஜினாமா செய்ததுடன் சயித் பிரேமதாசவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரிப்பதாகவும் அறிவித்திருந்தார். இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்த சில மணி நேரங்களில் சயித் பிரேமதாசவை ஆதரிக்கும் இவரது முடிவு வெளியானதால் இந்த முடிவின் பின்புலத்தில் இந்தியாவின் அழுத்தம் இருப்பதாக ராஜதந்திர வட்டாரங்களில் பேசப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்த திட்டமா? விசாரணை நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே இந்த தகவல்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தொடர்பில் இரகசியமான அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
நீதவானம் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.